வணக்கம் தோழர்களே. தொடர்ந்து பாஜகவுக்கு இனிமேல இடையோ உழுவுற மாதிரியான சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில இந்திய விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை அறிவிச்சு 200 விவசாய சங்கங்கள் மூலியமா டெல்லி சலோன்ற பேர்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் அங்க நடைபெற்று இருக்கு. இன்னொரு பக்கம் தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதமானது, அதை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை அதிரடியா கொடுத்திருக்குது. இந்த ரெண்டு விஷயங்களாலேயும் ரொம்ப திணறி போயிருக்குது. தேர்தல் வரப்போற சமயத்துல இது மிகப்பெரிய நெருக்கடியை பாஜகவுக்கு உருவாக்கி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பாஜக மட்டுமே 6570 கோடி ரூபாய் நிதியை வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இதை யார் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்ற எந்த ஒரு விபரமும் அதுல சொல்லப்படாது. இதுதான் உச்ச நீதிமன்றம் கேள்வியாவே எழுப்பியிருந்தாங்க. இந்த தேர்தல் பத்திரங்கள் பாத்தீங்கன்னாக்கா 1000 ரூபாயில இருந்துட்டு 1 கோடி ரூபாய் வரைக்கும் கட்சிகளுக்கு நிதி அளிக்கலாம் அப்படின்ற பேர்ல தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. இப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரத ஸ்டேட் வங்கிக்கு இதுவரைக்கும் விற்கப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் மூலியமா ஒவ்வொரு கட்சிக்கு எவ்வளவு நிதி போயிருக்குன்ற விவரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்கணும். எந்த கட்சி எவ்வளவு நிதியை இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா வாங்கியிருக்கின்ற விவரத்தை தேர்தல் ஆணையம் மார்ச் 13ஆம் தேதிக்குள்ள வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிடுக்குப்படியான உத்தரவு போட்டிருந்தாங்க. தேர்தல் பத்திரங்களை எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட குறைந்தபட்ச நிதி வாங்கியிருக்காங்க. ஆனா பாஜகவுடைய தேர்தல் நிதி பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 6570 கோடி ரூபாய்க்கு ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய தொகை நிதியா சேர்ந்து இருக்குது அப்படின்றத மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ள விஷயம். பாஜக சொல்லுவாங்க, அதிகப்படியான தேர்தல் பத்திரங்கள் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 90% தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டது எதிர்கட்சிகளுக்கு தான். அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஆம் ஆத்மி, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதிமுக, திமுக, பிஎஸ்ஆர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் தான் விற்கப்பட்டது. எங்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா எங்களுக்கு 10% நிதி தான் வந்ததுன்னு சொல்லிட்டு சதவீதத்துல மட்டும் கணக்கு காட்டி தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னாக்கா இந்த கட்சிகளுக்கு ஏற்கனவே நான் முன்ன சொன்ன மாதிரி 1000 ரூபாயில இருந்துட்டு 1 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் தேர்தல் பத்திரங்கள் விற்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா இந்த கட்சிகளுக்கு 90% நிதி எப்படி போயிருக்குனாக்கா 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி தான் குறைந்தபட்ச தொகையா போயிருக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலியமா. அதான் 100 தேர்தல் பத்திரங்கள் இருக்குனாக்கா ஒவ்வொரு கட்சிக்கும் பாத்தீங்கன்னாக்கா விருப்பப்படுற நிறுவனங்களும் இல்ல மக்களும் மற்ற கட்சிகளுக்கு 1000 ரூபாய், 2000 ரூபாய், லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபான்னு கூட வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. 100ல மீத இருக்க 10 தேர்தல் பத்திரங்களை பாத்தீங்கன்னாக்கா பாஜக கட்சிக்கு மட்டும் 1 கோடி, 2 கோடி இந்த மாதிரி போயிருக்கு. அதாவது சதவீதத்துல பாத்தீங்கன்னாக்கா மற்ற கட்சிகளுக்கு போன மாதிரி எங்களுக்கு குறைவான 10% தேர்தல் பத்திரங்கள் வந்திருக்கிற அப்பட்டமா போய் சொல்லுது பாஜக. ஆனா நிதி அதிகமா வசூலானது பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு தான் 6570 கோடி ரூபாய் நிதி வசூலாகி இருக்குது. இதுல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா இதுவரைக்கும் மாற்றப்படாத தேர்தல் பத்திரங்கள் அத்தனையுமே ரத்து செய்து யார் யார் கொடுத்தாங்களோ அவங்களோட வங்கி கணக்குக்கு அந்த பணம் திரும்ப செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிடுக்குப்பிடியை போட்ட உடனே பாஜகவால் இதை பொறுத்துக்கவே முடியல. இதுக்கெல்லாம் காரணம் எதிர்கட்சியான தங்களுக்கு இவ்வளவு பெரிய பணம் பாஜக எதிர்கட்சியா இருந்த போது கூட எந்த ஒரு நிறுவனங்களுக்கும் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய தொகைகள்லாம் பணமா கொடுத்தது கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னாக்கா பாஜக இவ்வளவு பணம் தங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பாஜக ஊழலே செய்யாத கட்சின்னு சொல்லலாம். ஆனா அந்த ஊழல் செய்யாத கட்சிக்கு இவ்வளவு பெரிய கோடி ரூபாய் பணம் எதுக்காக எந்தெந்த நிறுவனங்கள் ஏன் கொடுத்ததுன்றத சொல்ல மறுக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோடைய அனைத்து வங்கி கணக்குகளையும் முடக்கம் பண்றாங்க. அதான் என்னன்னாக்கா அச்சுறுத்துறாங்க. தேர்தல் வரக்கூடிய இந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சியோட அனைத்து வங்கி கணக்குகளையும் முடக்கம் பண்றாங்க. 281 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு, வருமான வரி கணக்கு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் வர சமயத்துல காங்கிரஸ் கட்சியோடைய வங்கி கணக்கு முடக்கம் பண்ணி இருக்கிறாங்க பாஜக அரசு. எதுக்காக திடீர்னு காங்கிரஸ் கட்சியோடைய இந்த வங்கி கணக்கை இவங்க முடக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தியோட மக்கள் ஒற்றுமை பயணம் ஒரு பக்கத்துல ஏற்கனவே வெற்றி அடைந்து அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கர்நாடக தேர்தலில் கொடுத்தது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ திரும்பவும் ராகுல் காந்தி ஒற்றுமை பயணத்துல நீதி பயணம் அப்படின்ற இன்னொரு பகுதியை வடகிழக்கு மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் பாத்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு மிக பெரிய ஒரு ஆதரவு பெருகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய அவர்கள் விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு உரிய நியாயமான குறைந்தபட்ச
விலை நிர்ணயம் வந்து செய்யப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்தோடனே இதையெல்லாம் பொறுத்துக்க முடியாத பாஜக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்துட்டு மிகப்பெரிய மக்கள்கிட்ட வந்துட்டு எழுச்சி உருவாகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, மக்கள்கிட்ட வந்துட்டு ஆதரவும் பெருகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை முடக்கம் செய்து விட்டால் அவர்களால் தேர்தலை சந்திக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய தடுமாற்றங்கள் ஏற்படும். இந்தியா கூட்டணியிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பண்ணி இது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் மிகப்பெரிய வந்துட்டு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. பாஜக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தோல்வி பயத்தில் இருக்கிறதுனால, அதாவது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கடா அப்படின்ற மாதிரி ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து நாங்கள் 400 தொகுதிகளை கிட்டத்தட்ட ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்குள்ள இந்த மாதிரி தோல்வி பயம் இருந்ததுனால தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை வந்துட்டு முடக்கி இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியோட இந்த வங்கி கணக்கு முடக்கம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ஐயா மல்லிகார்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களவை தேர்தலுக்கு சில வாரங்களே இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாட்டின் மிகப்பெரிய எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியோடைய வங்கி கணக்கை வந்துட்டு அதிகார போதையோட ஒன்றிய பாஜக அரசு வருமான வரித்துறை மூலியமா முடக்கி இருக்குது. இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கருத்தை வந்து பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தேர்தல் பத்திரங்கள் மூலியமா சட்டவிரோதமாக பாஜகவால வசூலிக்கப்பட்ட நிதியை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பாஜக வந்துட்டு எளிதா பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனா காங்கிரஸ் கட்சியோ மக்கள்கிட்ட நேர்மையா வசூல் செய்த சிறு சிறு தொகையாக வசூலித்த தொகையை வந்து பாத்தீங்கன்னாக்கா பயன்படுத்த முடியாத அளவுக்கு வந்துட்டு முடக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேதனையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதுல ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு வந்துட்டு வழக்கம் போல தனது நக்கலான எளிமையான பதிலடியை வந்து கொடுத்திருக்கிறாரு. அத பயம் வேண்டாம் அதான் வந்துட்டு அவர் போட்ட பதிவிலே சொல்ற, பயம் வேண்டாம் மோடிஜி, காங்கிரஸ் என்பது பணபலத்தின் பெயர் இல்லை, மக்கள் பலத்தின் பெயர். சர்வாதிகாரத்தின் முன் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம், தலை வணங்கவும் மாட்டோம். இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க காங்கிரஸ் கட்சியின் ஒவ்வொரு அணுவும், காங்கிரஸ் கட்சி தொண்டனின் ஒவ்வொரு அணுவும் போராடும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். தோல்வி பயத்தாலதான் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய நரேந்திர அரசு வந்துட்டு இவ்வளவு மட்ட ரகமான செயலை வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையா தெரியுது. எது எப்படினாலும் சரி, நீதித்துறை தன்னுடைய சாட்டையை வந்துட்டு எப்படி தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக சுழட்டிச்சோ அதே போல இந்த விஷயத்திலையும் நிச்சயமாக நீதித்துறை வந்துட்டு தன்னுடைய சாட்டையை சுழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். நன்றி, வணக்கம் தோழர்களே.